மாதங்கி தாயாரோட வரலாறு என்ன அப்படின்னா, மதங்க முனிவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை தவம் இருப்பாரு. தவம் இருக்கும்போது பிரளயம் வருது. பூமி வந்து அழிஞ்சு திருப்பி புது யுகம் வந்து உருவாகும் இல்லைங்களா? அந்த மாதிரி பிரளயம் வரும்போது அவரு நாரதர் போறாரு. நாரதர் கேட்கிறாரு, ஐயா நான் வந்து ஈசனோட நிஷ்டை களையக்கூடாது. என்னோட நிஷ்டை வந்து தொடரணும். நான் எங்க போய் வழிபாடு இருக்கணும்? எங்க போய் தவம் இருக்கட்டும் அப்படின்னு கேட்கும்போது, திருவெண்காடு புதன் ஸ்தலம். அங்க போய் திருவெண்காட்டுல போயிட்டு நீ தவம் இரு. அந்த ஸ்தலம், அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பிரளயத்தும் போதும் அழியாத இடமா. ஆனா சமீபத்துல தண்ணி வரும்போது திருவெண்காடு கோயிலுக்குள்ளேயே வந்துச்சு கலியுகம். அந்த அளவுக்கு கலி முத்தி இருக்கு இப்ப காலகட்டத்துல அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல போய் அந்த திருவெண்காடு ஸ்தலம் இருக்க இடத்துல தான் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பூமியில அவர் தவம் இருக்காரு. தவம் இருக்கும்போது பிரளயம் எல்லாம் முடியுது. முடியும் போது ஈசனும் அம்பிகையும் அவர் முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுக்குறாங்க. ரிஷப வாகனத்துல எழுந்தருள்றாங்க. அப்ப ஈசரை பாக்குறாரு, கும்பிடுறாரு. ஒரு க்ஷணம் திரும்புறாரு. அம்பிகை பாக்குறாரு. அடேங்கப்பா எத்துணை அழகு! எத்துணை அழகு! கண்ணு, மூக்கு, காது, வாய் அத்தனையும் செதுக்கி வச்ச சிற்பம் போல இருக்கா அவ. அவள பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை வருது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பொறக்கக்கூடாதா? எவ்வளோ அழகான பொண்ணு. ஒரு க்ஷணம் நினைக்கிறார். ஒரு க்ஷணம் நினைக்கிறார். அப்ப இந்த மதங்க முனிவர் நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்மளுக்கு பொறந்தா எவ்வளோ அழகா இருக்கும்னு. ஈசன் ததாஸ்து அப்படின்னு தரேன். அம்பிகை எப்படி வந்து பொண்ணா பொறக்க முடியும்? அவ வந்து ஒரு பிறப்பு எடுத்து வளர்ந்து அப்படிலாம் கஷ்டம் இல்லையா? இருந்தாலும் ஈசன் ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுறா. ஆக அம்பிகை இது முடிஞ்சிட்டு பிரளயம் முடிஞ்சு இவரும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவி சிற்களை, அதாவது மதங்க முனிவரோட மனைவி சிற்களை, இவங்க 2 பேரும் ஒரு குடில் அமைச்சு சிவ பூஜை செஞ்சு சிவ தொண்டு செஞ்சு வாழறவங்க. வாழ்ந்துட்டு குழந்தைங்களுக்கு அறநிலையை பரப்புறவங்க, அதாவது சிவன் சைவத்தை பரப்புறவங்க. அப்ப அப்படி அப்படி வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து ஒரு ஆசிரமம் வச்சு குடில் வச்சு எல்லாம் சொல்லி தராங்க. காலையில அவர் குளிக்க வர்றாரு. குளிக்க வரும்போது ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு அழகான தாமரை மலர். அந்த தாமரை எட்டி பார்த்தா ஒரு குழந்தை இருக்கு. கண்ணு, மூக்கு, காது, வாயில அத்துணை லட்சம். அவ்வளவு அழகான குழந்தை. அத்துணை சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய குழந்தை. அந்த குழந்தைய பாக்குறாங்க. அத்துணை சாமுத்திரிகா லட்சமும் இருக்கு. என்ன குழந்தை பச்சை கலர்ல இருக்கு. ஒரு மரகத பச்சையில ஒரு குழந்தை. அப்ப அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கும். இவருக்கு புரிஞ்சிடுச்சு, அம்பிகை தான் பொண்ணா பிறந்துட்டா. சிற்களை கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஜென்மமே சாபல்யம் அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அம்பிகையை வந்துட்டாலே வீட்டுக்கு. அந்த குழந்தைய அத்துணை கலைகளையும் சொல்லி கொடுத்தா அதுவா ஒரு வார்த்தை சொன்னா மொத்தத்தையும் புடிச்சுக்குது. கற்பூரமா இருக்குது. ஒரு கோடி கற்பூரத்தை எடுத்து ஒன்னா வச்சா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அதுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. அத்துணை கலைகளையும் அது கற்று தேர்ந்தெடுத்து ஆய கலைகள் 64. அது கத்துக்காத கலையே ஒண்ணும் இல்லை அப்படின்லாம். அது எப்படி இது வருது? அது அம்பிகை, அதுக்கு எல்லாமே தெரியுது. அந்த பொண்ணுக்கு மந்திரினி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. மதங்க முனிவரின் மகள், அதனால் மாதங்கி அப்படின்னு அந்த பொண்ணுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பேர் வச்சு அந்த பொண்ணு வந்து பருவ நிலை வந்துடுது. அப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? ஐயனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அப்ப வந்து என்ன பண்றாங்க, ஈசன் கிட்ட போய் கேட்கிறாங்க, பொண்ணை திருமணம் பண்ணிக்கவா அப்படின்னு. ஈசனும் வராரு. வரும்போது தேவர்கள் கேட்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன நீங்க வரதட்சணை கொடுப்பீங்க அப்படின்னு. அப்ப மதங்க முனிவர் என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு போது தேவர்கள் அத்துணை பேரும் எள்ளி நகைக்கிறாங்களாம். எள்ளி நகைக்கும் போது ஈசன் என்ன சொல்லுவாரு, நந்தியம் பெரும்பால கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கைலாசத்துக்கு போ, அங்க இருக்கிற நகைகளையும் ஆடைகளையும் பொண்ணையும் பொருளையும் கொண்டு வந்து இந்த பொண்ணு கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு. ஆக ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் சமானம் சொன்னது ஈசன். அதே மாதிரி வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் ஈசன். இந்த தேவர்கள் எள்ளி நகைக்கும் போது ஈசன் சொல்லுவாராம், அவங்க கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பொண்ணையே எனக்கு கொடுக்குறாங்க, வேற என்ன கொடுக்கணும்? இந்த குணம் ஈசன் கிட்ட உண்டு. அதே மாதிரி இப்ப அந்த மாதிரி வந்துருச்சு. டௌரி எல்லாம் வேணாம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு வந்துச்சு. நாளைக்கு வரும் பொண்ணுக்கு நகை கொடுத்து கல்யாணம் பண்ணி போகுது. இது எல்லாமே ஈசன் அப்பயே ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீர் கொடுத்து அவர் திருமணம் நடந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திருவெண்காடு ஸ்தலம்.